ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளான மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிக்கன் குழம்பு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். நம்ம வந்து பேனில் வந்து தாராளமாக கொஞ்சம் ஆயில் விட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை சோம்பு போட்டு தாளித்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. தக்காளி கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். அப்போ வந்து சேர்த்தா அப்போ வந்து செம்மையாக இருக்கும், ஸ்மெல்லு நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும். இப்போ வந்து சிக்கன் வந்து நம்ம க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாம். சிக்கன் வந்து எப்போவுமே க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டர்மரிக் பவுடர் வந்து போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு வாட்டிக்கு ஒரு 3 டைம்ஸ் வாஷ் பண்ணிக்கோங்க மஞ்சள் பொடி போட்டு. அப்போ வந்து நமக்கு வந்து சூப்பராக இருக்கும். நமக்கு வந்து மனசும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஏன்னா மஞ்சள் பொடி போட்டு நம்ம வாஷ் பண்ணும்போது அந்தளவுக்கு வந்து நமக்கு வந்து கிருமி நாசினி மாதிரி மஞ்சள் பொடி. ஸோ அது போட்டு வாஷ் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி இந்த ஸ்டேஜில் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அப்போ வந்து நம்ம என்னென்ன தேவைக்கு ஏற்ற மாதிரி பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி, பெப்பர் பொடி, அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, பெப்பர் பொடி, அப்புறம் வந்து கரம் மசாலா, அதுக்கப்புறம் வந்து சிக்கன் மசாலா, அதுக்கப்புறம் வந்து வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள், இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம அந்த எண்ணெயில் தக்காளி வெங்காயம் வதக்குறோம் இல்லைங்களா, அந்த எண்ணெயிலே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலே நம்ம வந்து வதக்கிட்டே இருக்கலாம். வதக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பேஸ்ட் ஒன்று நான் அதுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். அதில் என்னென்ன போடணுன்னா ஜிஞ்சர் கார்லிக்கு, அதுக்கப்புறம் வந்து சோம்பு, அப்புறம் பெப்பர் ஜீரா, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தக்காளி, கொஞ்சம் வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏலக்காய், கொஞ்சம் ஒரு பட்டை, ஒரு கிராம்பு கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கணும். அது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சிடலாம். நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். அதுதான் இப்போ நான் வந்து இதில் சேர்த்துட்ருக்கேன். இது வந்து வாசனையும் தரும், வந்து பார்த்தீங்கன்னா கிரேவி வந்து திக்னஸ் கொடுக்கும். இதுக்கு எல்லாமே வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். வதக்கும் போதே பார்த்தீங்கன்னா செம்மையாக ஸ்மெல் வருது, சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செம்மையாக இருக்குது பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி போட்டு வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கனை இது கூட நம்ம சேர்த்து நம்ம இதிலே தண்ணி நிறைய விடும். ஸோ அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் குழம்பு வேணுன்னா கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துக்குவோம். இது வந்து கிரேவி மாதிரி வரணுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். செம்மையாக இருக்கும், கலரும் செம்மையாக கலர்ஃபுல்லாக இருக்கும். பெப்பர் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கறதுனால டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இப்போ மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம். ஒரு 20 மினிட்ஸ் நான் வந்து ஒரு கொஞ்சம் கிரேவியாக வரணும் அப்படிங்கிறதால 15 to 20 மினிட்ஸ்க்குள்ளே நான் எடுத்துடுவேன். நான் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்கா, டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள்.